ரொம்ப வருஷமா தீராத பிரச்சனையாவே இருக்கா உங்களுக்கு? அப்ப இந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை நாளில் வரும் தேய்பிறை பஞ்சமி திதியை மட்டும் மறந்தும் விட்டுறாதீங்க. இந்த நாள் வாராகி அம்மனை வழிபடும் மிகுந்த சக்தி வாய்ந்த நாள். அப்படி வரும் இந்த நாளில் வாராகி அம்மனுக்கு உங்க கையில் இருந்து ஒரு ரூ. 20 செலவு செய்து இந்த பொருளை வாங்கி அம்மனுக்கு உங்கள் கையால் அபிஷேகம் செய்யால் தீராத பிரச்சனையும் தீரும், எதிரி தொல்லை நீங்கும், கடன் தொல்லை நீங்கும், கண்திருஷ்டி இருந்த இடமே இல்லாமல் போகும். சக்தி வாய்ந்த எளிய பரிகாரம். அந்த நாளில் எந்த நேரத்தில் அபிஷேகம் செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என்பதனை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். ஓம் வாராகி தாயே போற்றி என கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். வரும் சனிக்கிழமை 4ஆம் தேதி அன்று உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ள வாராகி அம்மன் ஆலயம் சென்று ரூ. 20 விரலி மஞ்சள் வாங்கி அங்கு உள்ள கல்லில் நன்றாக அரைத்து ஒரு குடத்தில் போட்டு அதை நீர் ஊற்றி கலந்து அம்மனுக்கு உங்கள் கையால் அபிஷேகம் செய்வதற்கு முன்னால் உங்கள் குமுறல், கோரிக்கை இவற்றை எல்லாம் அம்மனுக்கு முன் சொல்லி அம்மனுக்கு அந்த மஞ்சள் நீர் அபிஷேகம் செய்யும் போது குடும்பத்தில் ஐஸ்வர்யம் அதிகரிக்கும், கண்திருஷ்டி நீங்கும், எதிரிகள் சக்திகள் குறையும், எடுத்த காரியம் வெற்றியடையும். அதை காலை நேரத்தில் அம்மனுக்கு செய்த பிறகு அம்மன் அலங்காரத்தின் போது உங்கள் கையால் உங்களால் முடிந்தால் செவ்வரளி மாலை, எலுமிச்சை பழ மாலை, வேப்பிலை மாலை, விரலி மஞ்சள் மாலை ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுத்து அம்மன் அலங்காரத்துக்கு கொடுங்கள். அதன் பிறகு உங்களால் முடிந்தால் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பானகம் நெய்வேத்தியமாக படைத்து உங்கள் மனதில் உள்ள வேண்டுதலை எல்லாம் வாராகி அம்மன் திருவடியில் சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். இதெல்லாம் முடிந்த பிறகு அன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வரும் நேரமான 5:30 முதல் 6:30 உள்ள நேரத்தில் ஒரு வெண்பூசணிக்காய் இரண்டாக வெற்றி அதில் உள்ள பகுதியை எடுத்துவிட்டு மஞ்சள் தடவி இழுப்ப எண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி அம்மனுக்கு ஆரத்தி காட்டிய பின்பு மனதார 108 முறை வாராகி தாயே போற்றி என சொல்லி வழிபாடு செய்யுங்கள். இதனால் கடன் தொல்லை, கண்திருஷ்டி, நோய் நீங்கி நல்ல ஆரோக்கியம், செல்வ வளம், மன நிம்மதி தரும். இதை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு செய்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதோடு அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளெல்லாம் சொல்லி வேண்டிக் கொண்ட பிறகு உங்கள் வீட்டில் வந்து அம்மனின் பிரசாதத்தை வைக்கும்போது அடுத்த தேய்பிறை பஞ்சமி திதிக்குள் நல்ல மாற்றம் வரும். இதை நீங்கள் செய்து பார்த்து உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். அவர்களும் செய்து வாராகியின் அருளை பெறட்டும். நல்ல வாழ்க்கை அமையட்டும்.